From my childhood, கேப்டன் சார் படம் பார்த்து தான் நான் லைக் எப்படி சொல்கிறது, அவங்க வந்து அந்த பூட்ஸ் பேண்ட்டு ஃபைட்டு அந்த மாதிரி தான் லைக் இட்ஸ் லைக் வெரி இன்ஸ்பைரிங் பர்சன். அண்ட் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஐ திங்க் அம்மா வந்து ஒரு சார்ட் ஆஃப் டின்னர் புஃபேலாம் அரேஞ்ச் பண்ணாங்க. அப்போ கேப்டன் சார் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி வந்தாங்க. அப்போ நான் டான்ஸ் ஆடினேன். இத்தனோண்டு இருந்தேன். அவங்களுக்கு வந்து என்ட்ரி ஆகிறாங்க, சரி சொல்லிட்டு டேடியோட பாட்டை போட்டு நான் என் கசின்ஸ் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடினோம். ஸோ இங்கேருந்து இட்ஸ் லைக் கம்மிங் ஹியர் அப்படின்றது தான் இட்ஸ் லைக் ரொம்ப எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பொன்னாம் சார் வந்து நான் கேட்டேன், கதைலாம் கேட்டு யார் சார் ஹீரோ அப்படின்னோடனே சொன்னோடனே நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, நான் பண்ணுறேன், நான் இது இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் ஏன்னா அவ்வளோ எப்படி சொல்கிறது, அவ்வளோ பேருக்கு நிறையா ஒரு பில்லராக இருந்திருக்கிறாங்க. அண்டு கண்டிப்பாக மை பிரதர் ஐ திங்க் சண்முகல் பாண்டியன் வில் பி லைக், அவருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு இடம் இருக்குது இந்த சினிமாவில். அண்டு சரத் சார்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு சண்முக பாண்டியன் எனக்கு மியூசிக் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். பொன்ராம் சார் ஸ்கிரிப்டு நான் கேட்டு நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் என்ஜாய் பண்ண ஒரு அந்த காமெடி அந்த சென்ஸ் எல்லாமே சான்ஸே இல்லை சார், சூப்பராக இருந்தது. எனக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது, செம்ம ஃபன்னாக இருந்தது. அண்ட் பாலா சாரோட கேமரா ஒர்க் சூப்பர். அண்ட் கேப்டன் சாருக்கு நான் வந்து எனக்கு கோர்வையாக பேச தெரியாது, நான் அப்படியே மைண்டில் வர்றது அப்படியே பேசிடுறேன். ஸோ கேப்டன் சாருக்கு வந்து நான் தென்னவன் படம் வந்து மியூசிக் பண்ணேன். பட் ஆனால் அரவிந்தன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர்னு ஒரு படம் அண்ணன் மியூசிக்கில் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அண்ணன் வந்து பிஸி ஆகிட்டார், ஏதோ ஹிந்தி படத்துக்கு பாம்பே போகிற மாதிரி வந்தது. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து பஞ்சு சுப்பு வந்து எனக்கு வந்து நீ இந்த படம் ரீ ரெக்கார்டிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் படத்துக்கு ஒரு சாங் நான் பண்ணேன். ஸோ அப்படி தான் அங்கேருந்து தான் இப்போ என் கேரியரே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி அவங்க சன்னுக்கு நான் மியூசிக் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு என் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான். இன்றைக்கி இல்லை, எப்போ கூப்பிட்டாலும் I'll be there because super happy to be a part of this project and had a great fun working. Super. உண்மையிலே யுவன் பிரதர் ஒரு 10 மேடையிலையாவது நான் ஹோஸ்ட், நான் எங்கேயுமே நான் இவ்வளோலாம் பேசவே மாட்டேன், வராது எனக்கு வந்து தேங்க்யூ ஓகே அப்படின்னு என்ன பேசணும்னு தான் நீங்க கேட்டு நான் பார்த்துருக்கேன். ஆமாம், நிறைய பேச இருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்ச மேடை. ஒரு விஷயத்த சொல்லணும் வைக்க, அவர் மேடையில் இருக்கும்போதே ப்ளீஸ், நான் ரொம்ப நாளாக துபாய் போகணும்னு பிளான் பண்ண போவே முடியல. இந்த படம் மூலமா எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேனிசை அந்த குரலில் வந்து என்னோட படத்தில் எப்படியாவது பதிவு பண்ணணுங்கிறது தான் யுவன் சார்கிட்ட சர்ப்ரைஸாக சொல்லாமல் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு யுவன் சார் கேட்கும்போது எத்தனை பாட்டு சார்னு கேட்டார். எங்கே பாட்டு நிறைய சொன்னால் வேணான்றவருன்னு பயந்துட்டு 3 பாட்டு சார், நான் 2.5 பாட்டு சார்னேன். ஓகே 3 songs ஓகே பண்ணிடலான்னாரு. அப்புறம் பண்ணோன்னே இன்னொரு சாங் ஆட் பண்ணேன். இது 3 சாங் தான் என்னாரு, இல்லை சார் 4வது சாங் ஓகே அப்படின்னாரு. அப்புறமா இன்னொரு 5வது சாங் ஒன்று வந்துச்சு, அவனும் ஓகேன்ட்டார். அதில் தான் சொன்னேன், இது வந்து கண்டிப்பாக ராகதேவன் தான் பாடணும், இளையராஜா தான் பாடணும் அப்படின்னு. டாடி தெரியலையே அப்படின்ட்டார். கிட்டத்தட்ட 25 days என்ன டைம் ஆயிடுச்சு, நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறேன், அவர் தான் பாடணுன்னு. அப்புறம் சார் பேசிட்டு எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் சாரை மீட் பண்ணோம். அது உண்மையிலே சொல்கிறேன், நாங்கள் எதிர்பார்க்கல, ஃபுல்லாக இளையராஜா சார் தான் அந்த பாட்டை பாடணுங்கிறது ஒரு பிளானு. அப்படி தான் யுவன் சாரும் துபாயிலேருந்து வந்திருந்தாங்க, அவங்க ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்கள் சொல்லணும் சார் அதை பற்றி. கண்டிப்பாக இல்லை, எப்பவும் போல தான் ஃபியூ மினிட்ஸில் பாடிட்டாங்க. லிரிக்கில் சில போர்ஷன் வந்து இல்லை இப்படி இப்போ வரக்கூடாது, இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு மாற்றி ஃபியூ மினிட்ஸ் தான். எஸ், ஆனால் அது வந்து முழுவதும் அப்பா பாடுறதா இருந்துச்சு. ஆமாம், ஃபுல்லாக பாடுறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹை ஒரு போர்ஷன் வருது, இது ரொம்ப ஹையாக இருக்குது எனக்கு அப்படின்ட்டாங்க. உடனே அங்கே ஸ்பாட்லேயே எனக்கு தோணுச்சு, சரி நான் பாடிடுறேன் இந்த ஹை போர்ஷன் சொல்லி சார்கிட்ட கேட்டு உடனே பண்ணது தான். சூப்பர் பிரதர், அது அந்த பாட்டுக்கே பெரிய ஹை கொடுத்து அன்பிளானிங் தான். அந்த ஸ்பாட்டில் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து பாடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரே பாட்டில் ரெண்டு பேரும் பாடினது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்.
அவருடைய பாட்டை அது அம்மா என் தங்கக்கனியில் பதிவு பண்ணுவது மிகப்பெரிய ஒரு நினைவுகள். சூப்பர். நன்றி சார் இந்த நேரத்தில்.